முன்னாள் திமுக அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். உயிரிழந்தார்கள் என்பதை நினைவுபடுத்தும். அதுக்கு வேற சொல்றார், எஸ்ஓபி போட்டாங்க. அதுவும் சும்மா சொல்ல, ஸ்டாலின் சார் அப்படின்னு அவர் எப்பயும் வழக்கமாக மேடையில் விழிக்கிறது போல அங்கேயும் அந்த விளக்கத்தை சொல்றார். அவர் ஸ்டாலின் சார் போட்ட எஸ்ஓபியை தானே இன்னைக்கு நீங்கள் பின்பற்றுறீங்க, நீங்கள் தான் முதலமைச்சர் ஆகிட்டீங்கல்ல, ஏன் அப்புறம் அதையே பின்பற்றணும்? அதை பின்பற்றினாதான் எந்த பிரச்சனையும் இல்லாமல், உயிரிழப்பு இல்லாமல் இந்த கூட்டங்களை நடத்த முடியுங்கிறத இப்போ நீங்கள் உணர்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனால் அதையே குற்றச்சாட்டாக சொல்கிறீங்க. அன்னைக்கு நீங்கள் கரூருக்கு வரும்போது இதே போல் பந்தல் அமைத்து, இதே போல் சேர் போட்டு, இதே போல் ஸ்நாக்ஸோட குடிதண்ணீர் வழங்கி பாதுகாப்பு ஸ்கேன் இன்னைக்கு அடையாள அட்டை வரை கொடுத்து அதையும் அவருடைய தோழர்கள் தூக்கி காட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருந்தா அன்னைக்கு இந்த விபத்தே நடந்திருக்காத, பாதுகாத்திருக்கலாமே. இன்றைக்கு குற்றம் சொல்லுகிறீர்களே, அதைத்தான் அன்றைக்கே நீங்கள் செய்திருந்தால் இந்த குற்றம் நிகழ்ந்திருக்காது. அதே போல அந்த நிகழ்வுக்கு வரும்போது காவல்துறை எச்சரிக்கை செய்யல, அரியலூர்லேருந்து பெரம்பலூருக்கு போகும்போது எச்சரிக்கை செய்தாங்கன்னு சொன்னார். அரியலூர்லேருந்து பெரம்பலூருக்கு போகிறதுக்கு ஏன் காலதாமதம் ஆச்சுன்னா எனக்கு தெரியும். நான் அரியலூர் மாவட்ட செயலாளர். அரியலூருக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே பைபாஸ் ரோடில் காரை நிறுத்திக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் சேர்ந்து வருவதற்காக தாமதப்படுத்தி நீங்கள் வந்தீங்க. அதனால தான் தாமதம் ஆச்சு. கரூரில் போகும்போது உங்களை முன்னாடியே நிறுத்த சொல்லி காவல்துறையில் சொல்லியிருக்கிறாங்க. அது காவல்துறை விசாரணை சிபிஐலையும் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் முன்னாடியே அவருடைய வாகனத்தை நிறுத்தி பிரச்சாரம் பண்ண சொன்னோம்னு. ஆனால் எங்களுடைய திரைப்பட யூனிட் அங்கே உள்ள கேமராவோட காத்திருக்குன்னு நீங்கள் உள்ளே போனீங்க. போனதுக்கு காரணம் நீங்களும் உங்கள் திரைப்பட யூனிட்டும் தான். அதனால்தான் இந்த விபத்து நிகழ்ந்தது என்பது பட்டவர்த்தனமாக எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. ஆனால் அதை இன்னைக்கு மறைப்பதற்கு காவல்துறையை நான் அலர்ட் செய்யல அப்படின்னு சொல்லிங்க. இன்னைக்கு டயத்துக்கு போனீங்கல்ல, கரூருக்கு என்ன சொன்ன டைமோ அந்த டயத்துக்கு போனீங்கல்ல, அன்றைக்கு அந்த டயத்துக்கு போயிருந்தீங்கனாலும் இந்த பிரச்சனை நிகழ்ந்திருக்காது. எனவே பேசுவதற்கு முன்னால் அந்த ஸ்கிரிப்டை ஒரு மனப்பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் மனசில் உள்வாங்கி படிச்சிருந்தீங்கன்னா இதில் சொல்கிற குற்றச்சாட்டு பூரா நம்மளையே தானே இருக்குது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் அதை மனதில் வாங்கி படிக்கல. கரூருக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் தலைமை கழகத்திலேருந்து அறிவிப்பு கொடுத்தாங்க, 12 மணிக்கு வந்துடுவார், 27/9/2025 அன்றைக்கு 12 மணிக்கு வந்துடுவார்னு. அவர் அங்கே உங்கள் தலைமை கழகம் அறிவிப்பு கொடுத்ததோடு இல்லை, உங்கள் பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் அதை பேட்டி கொடுத்தது வீடியோவாகவும் இன்றைக்கும் யூடியூப்பில் இருக்குது. பல முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்கள் வெளியிட்ட அந்த பேட்டி இருக்குது. எனவே எல்லா விதத்திலையும் பார்த்தா நீங்கள் உங்கள் சைடில் வச்சிருக்கிற தப்பை பூராவும் மறைத்து விட்டு மீண்டும் மீண்டும் கரூர் சம்பவம் திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் மீது குற்றம் சுமத்தியதுன்னு சொன்னீங்க. சட்டமன்றத்தில் வேற எங்களுடைய தலைவர் பேசினார்னு சொன்னீங்க. உண்மையா எங்களோட தலைவர் குற்றம் சுமத்தணும்னு நினைச்சு சொல்லியிருந்தா சட்டமன்றத்தில் உங்கள் பேரை சொல்லியிருப்பாரா? எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய அரசியல் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார்கள், மிக பெருந்தன்மையாக சொன்னார். காரணம், அவர் உயர்ந்த உள்ளம் கொண்ட ஒரு மனிதர். அவருக்கும் உங்களுக்கும் எந்த விதத்தில் ஒப்பிட முடியும்? உங்களை நீங்களா ஒரு பெரிய மனிதராக நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்களுடைய தலைவரோட உங்களை ஒப்பிட முடியாது. குற்றம் சுமத்தணும்னு முடிவு பண்ணியிருந்தா வெறும் குற்றம் சுமத்தினதோடு இருக்க முடியாது, வழக்கே போட சொல்லியிருக்கலாம். வழக்கே போட்டிருந்தால் இன்றைக்கு என்ன நிலைமை இருந்திருக்கும்? ஆனால் உங்களுக்கு பெருந்தன்மையாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படி தன்னுடைய தொண்டர்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார்கள் அவர் சொல்லி பெருந்தன்மை காட்டியதனால் இன்றைக்கு நீங்கள் மனசில் பட்டதெல்லாம் வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அடுத்தது ஒரு வசனம் சொல்லியிருக்கீங்க, எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் மனதிற்கு ஏற்பட்ட காயங்களை மறக்க முடியாது. நிறைய வழிகள் காயங்களை தாண்டித்தான் வந்துள்ளேன். என் வாழ்வில் அதிக வழி காயம் கொடுத்தது கரூர் சம்பவம் தான். மக்களை சந்திக்கவும் மக்களிடம் பேசவுமே கரூருக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னவர் வந்தது எத்தனை நாள் கழிச்சு? அந்த சம்பவம் நடந்து 285 நாள் கழித்து. இப்போ அப்போதான் எங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களை போக விடாமல் தடுத்ததுன்னா உங்கள் ஆட்சி அமைந்து 2 மாதம் ஆகுது. முன்னாடியே போயிருக்கலாமே, போகல. அந்த காயம் வழியெல்லாம் அது அப்படியே இருந்ததா அந்த 285 நாளுன்னு கேட்டால், இடையில உங்களுடைய மனதிற்கு பிடித்தவர்கள் வீட்டு கல்யாணத்தெலாம் சிறப்பாக கலந்துக்கிறீங்க. 2026 பிப்ரவரி 9 ஒய்எஸ் சுனில் ரெட்டியோட மகன் சாகில் மற்றும் வேதிகா
ஜோடியோட திருமண வரவேற்பில் கலந்துக்கிட்டீங்க. 2026 மார்ச் 5ஆம் தேதி சினிமா தயாரிப்பாளர் கல்பாத்தி சுரேஷோடைய மகன் திருமண வரவேற்பில் கலந்துக்கிட்டீங்க. அப்புறம் டிசம்பர் 27 உங்களுடைய திரைப்படமான ஜனநாயகனுடைய திரைப்பட இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடந்த போய் கலந்து கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு நடனமும் ஆடினீர்கள். ஆனால் உங்களுக்கு மனதிலே வலியும் காயமும் கரூர் போகிற வரைக்கும் இருந்ததுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் உங்கள் பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடினீங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு எனக்கு மனதில் வலி இருந்தது, காயம் இருந்தது, நான் கரூர் வந்து தான் இதெல்லாம் ஆற்றிக்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப டீ ஆத்துறீங்கன்னு மக்களுக்கு தெரியும். ஒரு முதலமைச்சராக வந்தவர் பாடு முதலமைச்சருக்கான தகுதியோடு பேசுவதை விடுத்து மற்றதெல்லாம் பேசுகிறீங்க. உங்கள் ஆட்சி அமைந்த பிறகு என்னென்ன செஞ்சுருக்கோன்னு ஒரு சில திட்டங்களை அப்படி மேலோட்டமாக அப்படி போயிட்டே இருந்தீங்க. பெண்கள் பாதுகாப்பை தானே வந்து திராவிட முன்னேற்ற ஆட்சியில் நீங்கள் மிகப்பெரிய குற்றமாக சுமத்தினீர்கள். அந்த பெண்கள் பாதுகாப்பிற்கு இந்த ஆட்சியில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் உங்கள் கட்சி ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ விஜய் சரவணன் அவருடைய வழக்கே உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்திற்கு வரும். மிக தெளிவாக உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு பெண் அவர் மீது வழக்கு கொடுத்து ஊடகங்களில் பேட்டி கொடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். ஆனால் யாரும் அதை பற்றி வாய் திறப்பதில்லை. உங்கள் கட்சியில் வேற பத்திரிகை தொடர்புக்குன்னு சில மந்திரிகளை வச்சிருக்கீங்க, அவங்க இது குறித்தும் பேசுவதே இல்லை. இப்போ கடைசியாக என்ன ஆச்சு, விஜய் சரவணனுக்கு துப்பாக்கி இந்த போலீஸ் பாதுகாப்பு போட்டீங்க. அவர் துப்பாக்கி தூக்கிட்டு போய் லாரி டயரை செக் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து ஏற்கனவே அந்த பெண் போல இன்னும் ஏதாவது சம்பவம் புகார் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து அந்த பெண்களுக்காக கொடுத்தீங்களோ என்னமோ. அப்படி இருந்தால் அவர் நாங்களே அதை வரவேற்க வேண்டியதுதான்னு வச்சுங்களேன். முதல்ல உங்கள் கூட்டத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இங்கே ஆலந்தூரில் ஒரு பகுதிச் செயலாளர் வேம்புடி அவர் மீது ஒரு பெண் வழக்கு கொடுத்துருக்கிறார். சேலத்து மணிகண்டன், இப்படி பட்டியலை போட்டுக்கிட்டே போகலாம். இப்படி உங்களுக்கு எதை சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்களோ அதை சரியாக செய்தீர்களான்னு முதல்ல பாருங்கள். அதை செய்யலை. ஊழல் வழக்கில் சொல்லணும்னா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சந்தி சிரிக்குது வழக்கறிஞர் நியமனத்தில் என்ன நடந்திருக்குங்கிறத. திராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல குறை சொல்ல வரல. உங்கள் தாவேக கட்சியை சேர்ந்த ஒரு பெண் வழக்கறிஞர் ஞானசௌந்தரிங்கிறவங்க வழக்கு தொடுக்கிறாங்க. இதற்கு இவ்வளோ பணம் வாங்கியிருக்கிறாங்கன்னு. அந்த ஞானசௌந்தரி மாத்திரமல்ல, இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியரிடத்தில் போய் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற வழக்கறிஞர்கள் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தொடர்ந்து காட்சியாக இருக்குது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் ஊழலற்ற ஆட்சிக்கு வேற சாட்சியெல்லாம் வேணாம், உங்கள் வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் நியமனமே போதுங்கிற நிலைமை தான் இருக்குது. அதே போல் வேலூரில் செங்கல் சூளைக்கு மாதம் லஞ்சம் கொடுக்கணும்னு கேட்டது உங்கள் நிர்வாகி, நீங்கள் தான் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. இங்கே திருவொற்றியூரில் உங்கள் வட்டச்செயலாளர் ராகுல்ங்கிறவர் வீடு கட்டுறதுக்கு ஒரு பெண்ணிட்ட 50,000 பணம் கேட்டார்னு புகார் வருது. இப்படி உங்களுடைய நிர்வாகிகள் எல்லா இடங்களிலும் ஊழல் குற்றச்சாட்டுகளோடு இன்றைக்கு பொதுவெளியிலே வந்து அம்பலப்பட்டு நிற்கின்ற அந்த காட்சி. அப்புறம் சொல்றார், ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போய் பாருங்க, எங்கேயாவது ஊழல் இருக்கா லஞ்சம் இருக்கான்னு. அது அரசு அலுவலகம்லாம் விடுங்க, பனையூர் கட்சி ஆஃபீஸில் அந்த சனிக்கிழமை நின்னாலே போதும். சி விஜயபாஸ்கர் வராரா, எம் விஜயபாஸ்கர் வராரா, எம்ஆர் விஜயபாஸ்கர் வராரா, இல்லை கடந்த காலங்களில் இருந்த அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன் வராரான்னு. இவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வழக்கு இருக்குது, அது என்ன வழக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீங்கள் உங்கள் வாஷிங் மிஷின் இன்னைக்கு சமூக ஊடகங்களில் போடுறாங்களே, டிவிகே வாஷிங் மிஷின் இன்னைக்கு ஃபேமஸாக இருக்கு. அதையும் அவரே சொல்கிறார் வாஷிங் மிஷின் கதையை. இந்த வாஷிங் மிஷினில் போட்டு நீங்கள் வெளுத்து கொண்டு வர கதையை இன்றைக்கு நாடே பேசி கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஊழல், பெண்கள் பாதுகாப்பு, இதெல்லாம் நீங்கள் பேசுவதற்கும் உங்கள் ஆட்சிக்கும் எந்த விதத்திலும் தொடர்பில்லாமல் இருக்குது. சினிமா படத்து வசனம் பேசுவதையே தொடர்ந்து பேசுவதை விடுத்துவிட்டு நடைமுறை அரசு நடத்த வேண்டிய அந்த நிதானத்துக்கு நீ வரணும். ஏன்னா இன்றைக்கு அரசு எப்படி நடந்துகிட்டு இருக்குங்கிறது நாட்டு மக்களுக்கே தினம் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.